ஆமாங்க. என்கிட்ட போலீஸார்கள் அவங்க தான் அப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு. இப்ப விஜய் அவருடைய வாகன ஓட்டி, அந்த நீளமான பஸ், அந்த பஸ்ஸுடைய டிரைவர், சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த கிடுக்குப்பிடி விசாரணையில உண்மைய மறைக்க முடியாம, மிக மிக முக்கியமான தகவல் ஒண்ண இப்ப விஜய் அவருடைய பஸ் டிரைவர் அவரு வெளிய சொல்லியிருக்காரு. இதனால இப்ப இந்த கரூர் வழக்குல இதுவரைக்கும் வெளிய தெரிய வராத மிகப்பெரிய உண்மை, அதாவது அந்த டிரைவர் அவர் உண்மையாகவே மறைச்சாரா? இல்ல பயந்து போய் மறைச்சாரா? அப்படின்னு தெரியல. ஆனா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த கிடுக்குப்பிடி விசாரணைக்கு உண்மைய மறைக்க முடியாம, ஒரு பரபரப்பான உண்மைய போலீஸார்கள் அவங்க மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்ட சொல்லி, இதுவரைக்கும் வெளிய தெரிய வராத ஒரு விஷயத்த போலீஸ் அவருடைய அந்த பஸ்ஸ ஓட்டுன டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான மிக முக்கியமான விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இத கேட்கிறப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்களே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கரூர் வழக்குல மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இந்த வழக்க அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போறதுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இப்ப பஸ் டிரைவர் அவர் சொன்ன விஷயம் அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக கண்டிப்பாக அடுத்த வாரத்துல சிபிஐ அதிகாரிகள் யாருக்கு அடுத்த சம்மன தரலாம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஏறக்குறைய முடிவு பண்ற மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு தொடர்ந்து 3வது நாள் விசாரணையில சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே என்னென்ன? முக்கியமாக இன்னைக்கு நடந்த இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில என்னென்ன விஷயங்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற தகவல இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க 3 பேருடைய பெயர் தான் மிகப்பெரிய அளவுல அடிபட்டுச்சு. அதாவது சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து இவங்க 3 பேருடைய பெயர் தான் வெளி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க கூட இன்னொரு நபரும் தமிழக வெற்றி கழகம் அவங்க தரப்புல இருந்து போயிருக்காரு. ஸோ அவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய பஸ்ஸை ஓட்டின அந்த டிரைவர். அவரையும் தான் சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு விசாரணைக்காக கூப்பிட்டிருந்திருக்காங்க. அந்த டிரைவரும் தான் அவரு டெல்லிக்கு விசாரணைக்காக போயிருக்காரு. இந்த சூழ்நிலையில முந்தா நாள், அதுக்கப்புறமா நேத்து, இன்னைக்கு இப்படி 3 நாட்கள் வரிசையாக ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல், அதுக்கு அப்புறமா விஜய் அவருடைய பஸ் டிரைவர் இந்த 3 பேரையுமே மாத்தி மாத்தி விசாரிச்சிருக்காங்க. தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. இதுல பஸ் டிரைவர் அவரால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மிக முக்கியமான விஷயத்த, அந்த ரகசியத்த அவரால மறைக்க முடியல. ஒரு வழியாக சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த கிடுக்குப்பிடி விசாரணை வளையத்துக்கு உள்ள சிக்கன பஸ் டிரைவர் அவர் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மேற்கொண்டு அவருக்கு கிடுக்குப்பிடி விசாரணை போட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு வழியாக அவரு உண்மையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது இதுவரைக்கும் விசாரணையில அவர் இந்த விஷயத்த சொல்லல. ஆனா இப்ப ஒரு வழியாக சொல்லிட்டாரு. அதுல மிக முக்கியமாக போலீசார்கள் அந்த டிரைவர் கிட்ட அவங்க திருவி திருவி கேட்ட விஷயமே என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வேலுச்சாமிபுரம் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே விஜய் அவருக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கு. பொதுவா அந்த அவ்வளவு நேரம் யாருக்குமே எடுக்காது. ஆனா விஜய் அவர்கள் அந்த பேச வேண்டிய வேலுச்சாமிபுரம் அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் விமானத்துல இருந்து இறங்குனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஸோ எதுக்காக அவ்வளவு கால தாமதம் ஆச்சு? பஸ்ஸ நீங்க தானே ஓட்டுனீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அவ்வளவு லேட் ஆச்சு விஜய் அவர்கள் வேலுச்சாமிபுரத்துக்கு வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த கேள்விய கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்ததா இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் அவர் வேலுச்சாமிபுரத்துல எந்த இடத்துல அவருடைய வாகனம் நிக்கணும், எங்க நின்று விஜய் அவர் பேசணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா அந்த இடத்துக்கு பஸ்ஸ நகர்த்தி கொண்டு போக முடியல. ரொம்பவே கூட்டமாக இருந்திருக்கு. அப்படி விஜய் அவர்கிட்ட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க வந்து பஸ்ஸ நகர்த்தி கொண்டு போக வேண்டாம். நீங்க வந்து இதே இடத்துல வச்சு பேசுங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட போலீஸார்கள் சொன்னதா சொல்லியிருக்காங்க. அப்படி போலீஸார்கள் விஜய் அவர்கிட்ட சொன்னாங்களா? அப்படியே விஜய் அவர்கிட்ட போலீஸார்கள் சொன்னாலும், விஜய் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னாரா? இல்ல விஜய் அவருடைய தரப்பு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா? பஸ்ஸ வந்து இங்கேயே நிப்பாட்டுங்க. இன்னும் முன்னாடி போக வேண்டாம் மேற்கொண்டு. கூட்டம் அதிகமாக இருக்கு. பஸ்ஸ இங்கேயே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படின்னு விஜய் அவருடைய பஸ் டிரைவர் கிட்ட இந்த 2 முக்கியமான கேள்விய கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் அவருடைய பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்தவர் போல இருக்கு. அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. அவரால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம கொஞ்சம் படபடப்புக்கு ஆகிட்டாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஆதவ் அர்ஜுனா அவரு குறுக்கிட்டு பேச முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனாலுமே சிபிஐ அதிகாரிகள் பரவால்ல. அவரு கொஞ்சம் நிதானமாகட்டும், கொஞ்சம் மெதுவா கூட பதில் சொல்லட்டும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் சில வினாடிகள் அவருக்கு டைம் குடுத்து, அவர பதில் சொல்ல வச்சிருக்காங்க. அப்பதான் விஜய் பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு அவர் சொல்றாரு.
அதாவது கரூருக்கு விஜய் அவர்கள் வந்து இறங்குனதுக்கு அப்புறமா அங்க வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்கிட்ட போலீசார்கள் அவங்க தொடர்பு கொண்டதாகவும், அதாவது நீங்க லொகேட் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட் வேலுச்சாமிபுரத்துக்கு நீங்க பொறுமையாகவே வாங்க. ரொம்ப அவசரப்பட்டுலாம் வராதீங்க. நிதானமாக வாங்க. உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. அதனால நீங்க பொறுமையாக வாங்க. அவசரப்பட்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து விஜய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. அதான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருடைய பஸ் டிரைவர் அவரு சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் லேட்டாக வரட்டும் அப்படின்னு காவல்துறையே விஜய் அவர்கிட்ட சொன்னதாக இந்த பஸ் டிரைவர் அவரு சொன்னதா தெரியுது. அதுக்கு அப்புறமா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இறங்கி அங்க வேலுச்சாமிபுரத்துக்கு விஜய் அவர்கள் நேரடியாக வரத்துக்கான பாதை வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா போலீசார்கள் விஜய் அவர்கள சுத்தி சுத்தி ரொம்ப காலதாமதமாக லேட்டாக தான் வேலுச்சாமிபுரத்துக்கு வர்ற மாதிரி அவங்க அந்த பாதை ரூட்டா அமைச்சிருந்தாங்க. ஒருவேளை போலீசார்கள் நேரடியாக வேலுச்சாமிபுரத்துக்கு அவங்க பஸ்ல பாதுகாப்பு குடுத்து, இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, நிச்சயமாக ஒரு கூடுதலாக 1 மணி நேரம் முன்னாடியே விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்திருக்க முடியும். ஆனா சுத்தி சுத்தி லேட்டாக அங்க விஜய் அவருடைய பஸ் நாங்க வந்த அந்த பஸ் லேட்டாக வரத்துக்கு போலீசார்கள் காலதாமதமா எங்கள சுத்த வச்சு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற இந்த முக்கியமான விஷயத்தையும் அங்க பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லாத்த விட மிக மிக முக்கியமான கேள்வி. அதாவது கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. பஸ்ஸ இங்கேயே நிப்பாட்டிக்கங்க. நீங்க முன்னாடி போக வேண்டாம் அப்படின்னு போலீசார்கள் பஸ் டிரைவர தடுத்தாங்களா? அதாவது பஸ் டிரைவர தடுத்து நிப்பாட்டியும், அதுக்கப்புறமா விஜய் அவரு பஸ்ஸ போக சொல்றாரு. அதுக்கப்புறமாக நீங்க பஸ்ஸ ஓட்டுனீங்களா? அப்படி ஏதாவது நடந்துச்சா? அப்படின்னு பஸ் டிரைவர் கிட்ட இந்த முக்கியமான கேள்வியும் கேட்கறாங்க சிபிஐ அதிகாரிகள். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, திடுக்கிடும் பதில தான் சொல்றாரு பஸ் டிரைவர். அதாவது கண்டிப்பாக கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க போன மாநாடு எல்லா இடத்துலயுமே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம். பஸ்ஸ ஓட்டுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும், தடுமாற்றமாகவும் தான் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு போலீசார் அதிகாரிகள் யாருமே பஸ்ஸ இங்கேயே நிப்பாட்டிக்கங்க. இதுக்கு மேல போக வேண்டாம். ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு எந்த ஒரு தடையுமே எனக்கு போடப்படல. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்த அந்த பாயிண்ட்க்கு இன்னொரு 1/2 கிலோமீட்டர் மட்டுமே தான் போக வேண்டியது இருக்கு. அதனால மெதுவா நகர்த்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு முன்னாடி இருக்கிற பவுன்சர்கள் அவங்க எல்லாருமே பஸ்ஸுக்கு பாதைய விலக்கி விலக்கி விட்டாங்க. நானும் மெதுவா பஸ்ஸ ஓட்டி போயிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே போலீசார்கள் அவங்க வந்து பஸ்ஸ இங்கே நிப்பாட்டிடுங்க. மேற்கொண்டு போக வேணாம் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவோ, ஆர்டரோ எனக்கு பிறப்பிக்கப்படல. விஜய் அவருக்கும் இத பத்தின ஒரு தகவல் விஷயம் ஏதாச்சும் விஜய் அவருக்கும் வந்துச்சா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவருக்கும் எந்த ஒரு தகவலும் வரல. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் போலீசார்கள் அவங்க கிட்ட இருந்து எனக்கு நேரடியான எந்த ஒரு தகவலும், ஆர்டரும் வரல. ஒருவேளை வந்திருந்தா நிச்சயமாக எனக்கே தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி பேசின கூட்டத்த விட கரூர் கூட்டத்துல இங்க ரொம்ப கூட்டமாக இருக்கு. மேற்கொண்டு போலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற அந்த பதட்டம் எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு. போலீசார்கள் அவங்க கட்டாயமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா, நிச்சயமாக நாங்க பஸ்ஸ அங்க நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆர்டரும் எனக்கு வரல. போலீசார்கள் யாரும் சொல்லல அப்படிங்கிறதால, இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தானே போயிரலாம் அப்படின்னு நானும் பஸ்ஸ நகர்த்தி கொண்டு போனேன். இதுதான் அன்று இரவு நடந்துச்சு. நான் பஸ் ஓட்டுனப்ப நடந்துச்சு அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான விஷயத்த இதுவரைக்கும் அவரு ஏன் வெளிய சொல்லல அப்படின்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப பயந்தவரா இருப்பார் போல இருக்கு. ஆனா இதுவரைக்கும் சொல்லாத ஒரு மிக முக்கியமான விஷயத்த டெல்லி சிபிஐ அலுவலகத்துல இப்ப விஜய் அவருக்கு பஸ் ஓட்டுன அந்த டிரைவர், அதாவது கரூருக்கு வந்ததுக்கு அப்புறமா சுத்த வச்சு தான் போலீசார்கள் லேட்டா இங்க அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம, "நீங்க பொறுமையா கூட வாங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல." அப்படின்னு போலீஸ் அவங்க விஜய் அவருக்கு தகவல் சொன்னதாக அந்த பஸ் டிரைவர் சொல்லியிருக்காரு. எல்லாத்த விட மிக முக்கியமாக போலீசார்கள் எங்கள தடுத்து நிப்பாட்டல அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே விஜய் அவருடைய பஸ் டிரைவர் இந்த முக்கியமான விஷயங்கள சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இன்னைக்கு இந்த விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. இதனால இந்த வழக்கு உச்சக்கட்ட பரபரப்ப எட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா போலீசார்கள் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நெறைய கேள்விகள் சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து, "எதுக்காக நீங்க லேட்டா வர சொன்னீங்க? எதுக்காக நீங்க அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு முன்னாடியே விஜய் பஸ்ஸ நிப்பாட்டல? மேலும் விஜய் அவருடைய பஸ்ஸ எதுக்கு சுத்தி சுத்தி நீங்க வேலுச்சாமிபுரத்துக்கு லேட்டா கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாமே இப்ப போலீஸ் அவங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. இதன் காரணமாக இப்ப அடுத்த ஜனவரி முதல் வாரத்துல சிபிஐ அதிகாரிகள் கரூர் வழக்குல அந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு சம்மன் குடுத்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. போலீஸ சிபிஐ அதிகாரிகள் அவங்க நெருங்கிட்டாங்கன்னா, அடுத்த கட்டமாக நிச்சயமா அமைச்சர் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர் வரைக்குமே இந்த வழக்கு நகர்ந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன் ஸ்டாலின் அவர கூட நெருங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் வராங்க போலீஸ் அதிகாரிகள். இதனால தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்னைக்கு நடத்தின இந்த விசாரணை மிக முக்கியமான விசாரணையாக கரூர் வழக்க பொறுத்தவரைக்கும் மாறியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜனவரி முதல் வாரத்துல என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு.